வணக்கம். இப்போ மல்லிகை மொட்டு மாதிரி பின்ன போகிறேன். மல்லிகை மாலை இப்போ என்னென்று பின்னுட்டு பார்ப்போம். அதுக்கு பச்சை கலர் நூல்லையும் வெள்ளை கலர் நூலும் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு இப்படியான பச்சை வேணுமோ அந்த கலர் பச்சையை எடுங்க. நான் இந்த கலரில் இருக்கிறேன், நாடி இந்த பச்சையை இருக்கிறேன். இப்போ 3 மில்லிமீட்டர் கம்பி இப்போ என்னென்று பின்னுட்டு பார்ப்போம். முதல் உங்களுக்கு எவ்வளோ நீட்டுக்கு வேணுமோ அந்த நீட்டை விட கொஞ்சம் கூட பின்னணும் நீங்கள். அப்போ தான் மாலை சுருக்கி கொண்டு வரைக்க கொஞ்சம் சின்னனாக வரும். இப்போ எத்தனை செயின் வேணுமோ அத்தனை செயினை பின்னிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பின்னி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ நீட்டுக்கு வேணுமோ அதை விட கொஞ்சம் பெருசாக பின்னணும். என்னென்னு சொன்னால் சுருக்கேக்கு இது கொஞ்சம் இப்படி நீங்கள் பின்னேக்க இப்படி வரும். அப்புறம் நீங்கள் அதை நூலில் கொழுவி சுருக்கேக்க இப்படி குட்டி குட்டியாக இப்படி வரைக்க ஆக சின்னனாக வரும். அதுக்காக நீங்கள் எவ்வளோ நீட்டுக்கு வேணுமோ அதை விட கூட பின்னணும். இப்போ எத்தனை செயின் வேணுமோ நீங்கள் பின்னிட்டு இப்படி எடுத்து 1 2 ரெண்டாவதுக்குள்ளே ஹாஃப் டவுல் க்ரோஸே பின்னணும். இப்படி எடுத்து எல்லாத்துக்குள்ளேயுமே ஹாஃப் டவுல் க்ரோஸே பின்னணும். உங்களுக்கு ஹாஃப் டவுல் க்ரோஸே பின்ன தெரியும். எடுத்து இப்படி இப்படி எடுத்து இப்படி ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ செயின் பின்னுறீங்களோ அவ்வளோ செயினுக்குள்ளேயும் 1/2 டவுல் க்ரோஸே பின்னணும் எல்லாத்துக்கும். இப்போ இப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் பின்னி முடிச்சுட்டு இந்த நூலை கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதுக்குள்ளால நூலை எடுத்து இப்படி இதை வெட்டி போட்டு கட் பண்ணி விட்டுட்டு இதை இப்படி திருப்பிட்டு இப்போ வெள்ளை நூல் எடுத்துட்டு இப்போ நீங்கள் மல்லிகை மொட்டு வெள்ளையும் பச்சையும் பண்ணுறனாலே வெள்ளையும் பச்சையும் இப்போ நீங்கள் வேறு கலரில் பின்ன போகிறீங்க, வேறு டிசைனண்டா பின்னலாம். இப்போ இப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கொண்டு இது நீங்கள் இப்போ பின்னி முடித்த பக்கம் அதை இப்படியே திருப்பிட்டு பின்பக்கத்துக்கு இதுக்குள்ளே கொடுத்து சரி முதலாவதுக்கு கொடுத்து முதலாவதுக்கு கொடுத்துட்டு எடுத்து 1 2 3 செயின் பின்னி அதுக்குள்ளே 4 டபுள் க்ரோஸே அதுக்குள்ளேயே பின்ன போகிறோம். 1 2 3 4 இப்போ 4 பின்னி இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த 3 செயின் பின்னினதுக்குள்ளே 3வது செயினுக்குள்ளே கொடுத்து அப்படியே இங்கேயும் கொழுவி இதை அப்படி கொஞ்சம் நீங்கள் கையால் அப்படி கொஞ்சம் லைட்டாக இழுத்து வச்சுக்கொண்டு இப்படி எடுத்துட்டு 1 2 செயின் பின்னி அப்படி டைட்டாகவே வச்சுக்கொண்டு அதுக்குள்ளேயே மறுபடியும் 4 செயின் பின்னினதுக்குள்ளேயே கொடுத்து 2 செயினை பின்னி அப்படி கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னணும். பின்னிட்டு பக்கத்து செயினுக்குள்ளே கொண்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு ஒன்று 2 3 செயின் பின்னி இதுக்குள்ளே 4 டபுள் க்ரோஸே பின்னணும்.
சரி, 1 3 செயினை விட்டு 4 2 3 4 இப்படி பின்னி இதை இப்படி இழுத்து விட்டுட்டு 3வது செயினுக்குள்ளே இந்த அலை கொடுத்து இப்படி இதுக்கால இதை இப்படி டைட்டாக இழுத்து இந்த விரலால் இந்த நூலை டைட்டாக இழுத்து வச்சுக்கொண்டு இப்படி எடுத்திங்கன்னா இறுக்கமாக இழுத்துட்டு 2 செயின் பின்னி இதுக்குள்ளே கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். போட்டுட்டு திருப்ப பக்கத்து இதுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 3 செயின் பின்னணும். இப்படி நீங்கள் எவ்வளோ நீட்டுக்கு பின்னி வச்சுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்குள்ளேயும் இதே மாதிரி பின்னணும் ஃபுல்லாக. இப்போ நான் எனக்கு தேவையான அளவு பின்னிட்டேன். இப்போ கடைசிக்கு பின்னி விட்டு 2 செயின் இப்படி முடிச்சுட்டு மிச்ச நூலை வெட்டி விடப்போம். வெட்டிட்டு இந்த நூலை டைட் பண்ணி இதுக்குள்ளே செறி விட்டுட்டு மிச்ச நூலை நான் ஊசியில் கொழுவி இதுக்குள்ளே மறைச்சி இழுத்து விட்டுட்டு இதை வெட்டி விட போகணும். இப்போ நூல் இப்போ இந்த மாலை என்ற நீட்டுக்கு சுட்டு கூட விட்டு 2ஆக மடித்து இப்போ ஊசியில் கொழுவி இப்போ இதை ஊசியில் இப்படி கொழுவி நாங்கள் பெரிய நூல் ஓடுவோம். பெரிய நூல் ஓடுற மாதிரி இப்படி குத்தி குத்தி இங்கே சொட்டு நூலை விட்டு கொண்டு இழுக்கணும். ஒரே அடியாக இழுக்காமல் 2 பக்கத்தாலையும் கட்டுறதுக்கு நூல் கொஞ்சம் விடணும். மாலை சும்மா இதில் ஒரு குட்டி முடிச்ச போட்டுட்டு அப்புறம் இப்போ ஃபுல்லாக கொழுவி இப்போ கோத்துட்டேன். இப்போ நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாலையை திருப்பி டைட் பண்ணி கொண்டு வரணும். இப்படி டைட் பண்ணி மாலையை இப்படி திருப்பி இப்படி இழுத்து கொண்டு வந்தீங்கன்னா சரி.
வடிவாக நேராக எடுத்து விட்டு இப்படி இழுத்து இழுத்து உருவப்பட்டதை இப்படி எடுத்து இப்படி விட்டுட்டு இப்படி இழுத்தீங்கன்னா டைட்டாக இப்படி எடுத்து விட்டு இப்படி எடுத்து விட்டு இப்படி இங்கே இழுக்க டைட்டாக இப்படி நீங்கள் எவ்வளோ நீட்டுக்கு நீங்கள் பின்னுறீங்களோ அவ்வளோ நீட்டுக்கு இதே மாதிரி நீரை எடுத்து விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாலையை சரி செய்து விட்டிங்கன்னா சரி. இப்போ உங்களுக்கு ஒரு குட்டியாக மாலை செய்து காட்டுங்க. நீங்கள் இதே மாதிரி பெரிய மாலையாக பின்னலாம். நீங்கள் இது என்ன கலரில் வேணுமெண்டா உங்களுக்கு வேணுமெண்டா பின்னலாம். எவ்வளோ நீட்டுக்கு வேணுமோ இதுக்கு என்ன படங்களுக்கு, டெக்கரேஷனுகளுக்கு, கதவுகளுக்கு, சாமியார் இதுகளுக்கு என்னதுக்கு வேணுமெனாலும் இது யூஸ் பண்ணலாம். கொண்டைக்கு பாய் பாய்.